பகத்சிங் இந்திய விடுதலை வானில் ஒரு விடிவெள்ளி. காங்கிரசின் துரோகத்தாலும் வஞ்சகத்தாலும் அணைக்கப்பட்ட விடுதலை தீயை விசிறியடச் செய்த இளம் சூறாவளி. விடுதலை போராட்ட உணர்வை லட்சக்கணக்கான இளைஞர்களின் இதயத்தில் விதைத்திட தன் மரணத்தையே செயல் திட்டமாக மாற்றிக்கொண்ட போராளி. அங்கும் இங்குமாய் நடந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்களை தேசமெங்கும் விசிறியடிக்கச் செய்தது பகத்சிங்கின் உயிர் தியாகம். விடுதலை எழுச்சியை பூட்டி வைக்க நினைத்த காந்தியின் துரோகத்தை உடைத்தெறிந்தது பகத்சிங்கின் வீரமரணம். இந்திய முதலாளியாகவோ பிரிட்டிஷ் முதலாளியாகவோ அல்லது இரண்டின் கலப்பாகவோ இருக்கலாம், முதலாளிகளின் சுரண்டல் ஒழிக்கப்படும் வரை இந்த போர் தொடரும். இந்த போர் எங்களோடு தொடங்கவும் இல்லை, எங்கள் வாழ்நாளோடு முடியப் போவதும் இல்லை என்றான் பகத்சிங். நாளை அணையப்போகின்ற விடியற்காலை விளக்கினான். நாட்டு மக்களே, தைரியமாக இருங்கள் என்றான் பகத்சிங். தேச விடுதலை போராளியாக களத்தில் கால்பதித்த பகத்சிங் தன் மரணத்தில் கம்யூனிச சுடராக ஒளிர்ந்தான். தாய் நாட்டின் மானம் காக்க தூக்கு கயிற்றை துணிந்தே முத்தமிட்ட எங்கள் பஞ்சாப் சிங்கம் பகத்சிங் தோழனே தோழனே தோழனே. அந்த வீரன் இன்னும் சாகவில்லை, அவன் தியாகம் இன்னும் மறையவில்லை. காந்தியின் அகிம்சை பாதையிலே வீரத்தை அடகு வைத்து மண்டியிட்ட நேரத்திலே வெள்ளை ஆதிக்க இருள் தன்னை கிழித்திடவே வானில் விடி வெள்ளிகள் 3 உதித்தனவே. ஜாலியன் வாலாபாக்கில் மண்ணெடுத்து அதில் தேச விடுதலை உணர்வை வளர்த்தெடுத்து தூக்கு கயிறிறக்கி உயிர் துடித்த நேரத்திலும் மண்ணில் விழிப்பதிட்டு புன்னகைத்த வீரர்களே. அன்று மறுகணமே மரணம் என்ற நேரத்திலும் அந்த மாமேதையிலே உங்கள் கைகளிலே சினிமா சூதாட்ட
இளைஞர்களே, அந்த தியாகச் சுடர் பகத்சிங்கின் பெயராலே அணி திரண்டிடுவோம் கொடுமைகளை அழித்திடவே.